அன்றைக்கி ஒரு நாள் ப்ரூனே நாட்டில் இருக்க சைனீஸ் டெம்பிளுக்கு போயிருந்தோம். உள்ளே போகும்போதே ஒரே டவுட்டோட தான் போனோம். ஆமாங்க, உள்ளே யாருமே இல்லை, கரெக்டான டைம் தான் வந்திருக்கோமான்னு ஒரு டவுட்டு வேறு. நம்ம கோவிலில் ஸ்லிப்பர்லாம் வந்து வெளில வச்சுட்டு தான் நம்ம உள்ளே போவோம். ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம உள்ளேயுமே ஸ்லிப்பர் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே மனசு கேட்கல எங்களுக்கு, வெளில தான் வச்சுட்டு போனோம். உள்ளே போனோன்னே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கவங்களோட ஊதுபத்தி வாங்கி நானும் என் ஹஸ்பண்டும் ஏற்றி வச்சோம். இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோன் மாரி இருக்கும். அது ஸ்டோன்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில வந்து பூவெல்லாம் போட்டு பார்ப்போம்ல நம்ம சாமிக்கு, அதே மாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோன் இருக்கும். ஸோ அத போட்டு பார்த்தோன்னா, நமக்கு சாமி வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு எஸ்ஸா, நோவான்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவாங்களாம். இந்த ப்ரொசீஜர் வந்து எங்களுக்கு தெரியாது. அங்க கமிட்டி மெம்பரா இருக்கவங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. So it's yes or no. Usually when we pray first and then ask the questions. அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்குமே ஆர்வம் வந்து நானுமே கடவுள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ அதை தான் குலுக்கி போட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாங்க, டிஃப்ரெண்ட்டாக விழுந்தா அது வந்து எஸ்ஸுன்னும், சேமாக விழுந்தா நோன்னு அர்த்தம்னு சொன்னாங்க.